வணக்கம். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியல் வளர்ந்துட்டே போகுதுன்னு அடிக்கடி நம்ம பேசிப்போம். ஆனா உண்மையிலேயே இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். நம்ம பிரெயினுக்குள்ள ஒரு சிப்ப வச்சு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ண வைக்கக்கூடிய முயற்சியில தான் உலகத்தோட பெரும் பணக்காரரான எலான் மஸ்கோட நியூராலிங்க் கம்பெனி ஈடுபட்டு வராங்க. இந்த சிப்புக்கு பேரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கருவி இருக்கு, அதோட சைஸ் பார்த்தா ஒரு ரூபா காயினை விட குறைவாவே இருக்கும். அதை நம்ம பிரெயினுக்குள்ள பொருத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். அதுக்கு நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம். ஒரு தொப்பி போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிக்கும். நம்ப முடியல இல்ல? இந்த சிப்ப நம்ம பிரெயின்ல பிக்ஸ் பண்றது மூலமா என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரமிப்பா இருக்கும். முக்கியமா இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிப் பேரலைஸ் ஆன பீப்புள், அதாவது முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கை கால் செயலிழந்தவங்க, முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உருவாக்குனதுதான். இதுல பிறவியிலேயே பார்வை குறைபாடு உடையவங்க, நட முடியாதவங்களுக்கும் பெரும் உதவியா இருக்கும். அதாவது நடக்க முடியாத ஒருத்தரை இயல்பா நடக்க வைக்க முடியும். கை செயலிழந்தவங்களுக்கு ஆர்டிபிஷியலா ஒரு கைய வச்சு அதை இயல்பா அசைக்க முடியும். அதாவது நார்மலா ஆர்டிபிஷியல் கை வச்சு எதையாச்சும் தொடும் போது அதை ஃபீல் பண்ண முடியாது. ஆனா இந்த சிப்பை பொருத்துறதுக்கு அப்புறம் ஆர்டிபிஷியல் கையால ஏதாவது ஒரு பொருளை தொடும் போது அந்த தொடுதல் உணர்வு இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, மனசுல இருக்கிற சோகத்தை அழிக்க முடியும், சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் லிட்டரலி லைக் டெலிபதி. நீங்க மனசுல நினைச்சா மட்டும் போதும், பேசவே வேணாம், எல்லாம் தானா நடக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? அமெரிக்கா, கனடா, ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அப்புறமா பிரிட்டன்ல இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நியூராலிங்க் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் 9 பேருக்கு இந்த சிப்பை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கடைசியா பிக்ஸ் பண்ண 2 பேருக்குமே ஒரே நாள்ல சர்ஜரி நடந்திருக்கு. அதுவும் ஒரு ஆளுக்கு சர்ஜரி பண்ண ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் ஆகிருக்கு. இந்த சிப்பை முதன்முறையா யாருக்கு பொருத்துனாங்க தெரியுமா? 22 வயதான டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் நோலன் அபான்றவருக்கு தான். அவரு ஒரு சம்மர் கேம்ப் போனப்ப அங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல அவரு பேரலைஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த BCI சிப்பை பொருத்தலாம்னு கேள்விப்பட்டு அதுக்கு அப்ளை பண்ணி நோலனோட மூளைக்குள்ள பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த சர்ஜரிக்கு அப்புறமா நோலன் தன்னோட கை கால்களை அசைக்காமலேயே மனசுல நினைக்கிறது மூலமா மட்டுமே ஆன்லைன் கேம் விளையாடுறாரா, கம்ப்யூட்டர் பிரவுஸ் பண்றாரா. ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஜனங்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரத்தில் காணப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தைகளும் வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அண்டி கிறிஸ்துவின் ஆட்சி அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. அதற்கு முன்பாக தேவனுடைய வருகை அதி சீக்கிரத்தில் காணப்படுகிறது. அதில் எடுத்துக் கொள்ளப்பட்டோமானால் நாம் பாக்கியவான்கள், இல்லையெனில் நரகத்தில் போய்விடுவோம். எனவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.